நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கதேசத்து அரசே, இன்று சூரியன் அஸ்தமித்து விட்டது. என்னுடைய இன்றைய லட்சியம் தம்மை தடுப்பது ஒன்றே ஆகும். அங்கு இன்று எனது தமையன் பீமன் கௌரவர்களை வதைக்கும் யாகத்தை துவக்கியிருப்பார். இதோடு இன்றைய யுத்தமானது நிறைவு பெறுகிறது. துரியோதனா, உன்னுடைய 20 சகோதரர்களும் மடித்து விட்டார்கள். இனி உன்னை ஈன்றவருக்கு மிஞ்சி இருப்பது 80 பிள்ளைகள் மட்டுமே. அவர்களில் 30 நபரை உனக்கு எதிரே நாளை வதைத்து காட்டுவேன். நாளையும் அபிமன்யு அங்குதான் இருப்பார். முதலையின் வாயில் சிக்கிய தன்னுடைய மகனை கண்டு தந்தையாகப்பட்டவன் பரிதவிப்பது போல நாளையும் இவ்விடத்தில் பரிதவிப்பில் நின்றிருப்பாய். நீ செயலற்றவனாய் உறைந்திருப்பாய். ஏனெனில் நாளைய போருக்கும் அர்ஜுனன் தனையன் வீரத்தோடு யுத்த பூமியில் பிரவேசிப்பான். நாளை சந்திக்கலாம் துரியோதனா. மகாதேவா, ஏன் இந்த அநியாயம் நிகழ்கிறது? என்னுடைய 100 புதல்வரும் தம்முடைய வரப்பிரசாதம் ஆவார்கள். தமது கருணையின் பலனாவார்கள். தம் மூலமாக நான் 100 புத்திரர்களின் புத்திர பிராப்தம் பெற்றேன் ஈசனே. ஆனால் அவர்களின் மடிவை காணும் துக்கத்தை ஏன் நல்குகிறீர்கள்? நான் அன்பாக வளர்த்த எனது 20 புதல்வர்களை இன்றைய போரில் ஏன் சாய்த்தீர்கள் ஈசனே? ஏன் சாய்த்தீர்கள்? பதில் கூறுங்கள். என்ன காரணம்? மகாராணியாரே, விதுரர், அண்ணி. விதுரா, பீமன் இன்றைய போரில் நான் ஈன்ற 20 செல்வங்களை வதைத்து விட்டான். சிரித்த முகத்துடன் இருந்த 20 பிள்ளைகள் இப்போது இல்லை. நிகழ்வது அனைத்தும் அந்த இறைவன் தரும் நியாயமாகும். அதை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. நியாயமா? என்னுடைய புதல்வர்களின் மரணத்தை நியாயம் என்கிறாயா விதுரா? இது அநியாயம் அல்லவா? ஈசன் இழைக்கும் அநியாயம். கருணையும் இரக்கமும் அற்ற இறைவனாவீர் தாம். குரூர உள்ளம் கொண்ட ராட்சசர்கள் வணங்குகின்ற அரக்கர் மற்றும் ராட்சசர்களின் தெய்வமாவீர் தாம்.
இனி என்றும் தமக்கு அஸ்தினாபுரத்தில் பூஜையானது நிகழாது மகாதேவா. தாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவர், நிராகரிக்கப்பட வேண்டியவர். வீரர்களே, வீரர்களே, வீரர்களே! வீரர்களே! அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைத்து சிவலிங்கங்களையும் அழித்து விடுங்கள். ஈசனுடைய ஆலயங்களை தகர்த்தெறியுங்கள். என்னுடைய புதல்வர்கள் வதைக்கப்பட்டனர். என் புதல்வர்கள் வதைக்கப்பட்டு விட்டனர். நான் புதல்வர்கள் இன்றி என் செய்வேன்? பணிகின்றேன் மாதா. வேண்டாம் மகளே, என்னை ஸ்பரிசிக்காதே. எனது உறவினர்களுக்கு இன்று மரணம் சம்பவித்துள்ளது. குலவழக்கத்தின்படி இது துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய நேரம். தமது ஹிருதயத்தில் துக்கம் உள்ளதா மாதா? இது என்னவருடைய இல்லத்தின் துக்கமாகும். காந்தார குமாரி என் மீது அதீத அன்பு கொண்டவர். வாழ்வனைத்தும் அவர் என்னுடைய நலனையே முதன்மையாக கொண்டார். அவருடைய வேதனை என்னுடைய ஹிருதயத்தை வேதனை தீயாக வாட்டுகிறது. ஆனால் மாதா, ஏற்பட்ட அனைத்து அவமானங்களுக்கும் பழி தீர்க்கும் பணியினை தம் புதல்வர் இப்போதே துவங்கியுள்ளனர். அது தமக்கு ஆனந்தம் அளிக்கவில்லையா? அதை எண்ணி கர்வம் கொள்கிறேன். ஆனால் ஆனந்தம் இல்லை. யுத்தத்தின் விளைவை எண்ணி நம்முடைய ஹிருதயமானது ஆனந்தம் கொள்ள துவங்கிவிட்டால் நாம் மனிதரே இல்லை என்றாகும். ராட்சசர் என்று அறியப்படுவோம். தாம் கூறுவது சரியே மாதா. பழிவாங்கும் பணி இன்று துவங்கப்பட்டது. என்னுடைய கணவர் ஏற்ற சபதத்தின் முதற்கட்டமானது இன்று யுத்த களத்தில் ஈடேறியது. இருப்பினும் விழிகளில் ஏன் நீர் வழிகிறது மாதா? இந்த யுத்தம் அவசியம்தானா? ஆம் திரௌபதி, இந்த யுத்தமும் அவசியம், இந்த வேதனையும் அவசியம். வயல் எரிக்கப்பட்டால் நிலம் சக்தியை பெறும் என்பார்கள். ஆனால் வயல் எரிக்கப்படும் வேளையில் நிலம் அந்த வேதனையை அனுபவிக்கத்தான் வேண்டும். பீமனிடத்தில் காந்தாரியின் புத்திரர்கள் அவனுக்கு சகோதரர்கள் என்றும் சகோதரராய் விளங்கினாலும் அவர்களை வதைப்பதை துறந்துவிட வேண்டாம் என்று எடுத்துக் கூற
நான் ஒரு தகவலை கோரவே இங்கு வந்தேன். இன்று முதல் நீ வசிக்கும் கூடாரத்தில் எங்கும் தீபம் ஏற்ற வேண்டாம் பாஞ்சாலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். स्वधया मदन्तायमं पश्यासि वरुणं च दिवम् பெரியப்பா, பீமா, துவந்த யுத்தம் புரிவதற்கு அறைகூவல் விடுக்கின்றேன் உனக்கு. விரைந்து வா, வந்து யுத்தம் புரி என்னோடு. இப்போது வேண்டாம் துச்சாதனா, உன்னுடைய மற்ற சகோதரர்கள் முதலில் மடியட்டும். உனது மரணத்திற்கான தருணம் நெருங்கவில்லை. அவசரத்தை வெளிப்படுத்தாதே துச்சாதனா. துரியோதனா, எரியும் சிதைகளில் விறகுகளை குறைவாக வை. உன்னுடைய சிதைக்கு அவைகளை சேமித்து வை. இல்லையெனில் கழுகுகளுக்கும் கூகைகளுக்கும் நீ இரையாக வேண்டும். வேண்டாம் துச்சாதனா, அவசரம் வேண்டாம். கூறுவதை கேள். என் உடன் பிறந்த சகோதரர்களை வதைத்து எந்த வேதனையை நீ எனக்கு அளித்தாயோ, அதே வேதனையை நிச்சயம் நானும் உனக்கு வழங்குவேன். இங்கே இதே மயான பூமியில் உன்னை சேர்ந்தவர்களுடைய சிதை தீயை நீ காண்பாய். பெரியப்பா, குகைக்குள் சிங்கம் மறைந்திருப்பதால் அதன் வீரம் வெளிப்படாது. வீர கேசரியாய் விளங்க வேண்டுமெனில் வீர நடையோடு அது வெளிவர வேண்டும். குகை விட்டு வெளிவந்து கர்ஜனை புரியும் நாளை ரணபூமியில் அபிமன்யு, நீ இந்த வீர கேசரியின் சக்தியை காண்பாய்.
ஆணவம் கொண்டு அலையும் பீமனுக்கு என்னுடைய புஜங்களின் பலத்தை வெளிப்படுத்த விழைகிறேன். எனது இரு புஜங்களில் அவனை பிணைத்து அவன் தேகம் விட்டு சுவாசத்தை அணைப்பேன். அவன் எனது புதல்வர்களுக்கு துரோகம் செய்தான். எனது புதல்வர்களை வதைத்து விட்டான். 20 இனிய செல்வங்களின் இன்னுயிரை அவன் மாய்த்தான். நடப்பது யுத்தம் அண்ணா, அதை உணருங்கள். யுத்தத்தில் வெற்றியானது ஒருவருக்கே கிட்டும். ஆனால் நாசமானது 2 தரப்பிற்கும் ஏற்படும். இல்லை, நடந்தது நாசமல்ல, கொலைகளாகும். நடந்தது கொலைகளாகும் விதுரா. பாண்டவர்கள் 5 கௌரவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி புரிந்து பெருந்தவழித்தனர். வாழ்வனைத்தும் சதிச்செயல் புரிந்து வாழ்பவன் தனது வாழ்வின் இறுதியில் இழைத்ததையே பிராப்தமாய் பெறுவான். இது இறைவன் வகுத்த விதி. ஆற்றிய கர்மத்திற்கு ஏற்ற பலன் கிட்டும். மௌனமாயிரு விதுரா, மௌனமாயிரு. நீ பாண்டுவின் புதல்வர்களுக்கு பாரபட்சம் காட்டி எனது புதல்வர்களை புறக்கணிக்கின்றாய். இதை நான் கூறவில்லை. இன்று அஸ்தினாபுரமே அதை கூறுகிறது. இந்த யுத்தத்திற்காக ஒவ்வொரு இளைஞனும் வலுக்கட்டாயமாக சேனையில் சேர்க்கப்பட்டான். அனைத்து குடும்பத்தின் நிம்மதி பறிக்கப்பட்டு ஆயுதம் ஏந்தி புறப்பட்டான். அதர்மம் இழைக்கப்பட்டது பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல, தம் பிரஜைகளுக்கும் இழைக்கப்பட்டுள்ளது. தம்முடைய பிரஜைகள் இன்று பாண்டவர்கள் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்கின்றனர். அது ராஜ துரோகமாகும் விதுரா. அவர்கள் ராஜ துரோகிகள் ஆவர். விரோதிகளின் வெற்றிக்கு பிரார்த்தனை செய்வதா நியாயமான செயலாது? குரு வம்சத்தின் மகத்துவமானது நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆமரசே, அந்த நாசச் செயலை தடுப்பதற்காகவே பாண்டவர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் தாமும் தமது புதல்வர்களும் யுத்த முடிவை மேற்கொண்டீர்கள். அனைத்து அரசகுலத்தையும் யுத்தத்தால் வேறறுக்க முயற்சித்தீர்கள். இவற்றுக்கெல்லாம் விளைவானது ஒன்றுதான் மகாராஜா, தம்முடைய புதல்வர்களின் மரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த குருதியை, குருவம்சத்தின் மகத்துவம் பொருந்திய குருதியை குருதி புனலாக்கி சிரித்து மகிழ்ந்தனர் பாண்டவர்கள். அவர்களின் விழியிலிருந்து குருதி நீர் வழிவதை நான் காண வேண்டும். எனது இந்த வேண்டுதலை ஏற்கும் துணிவு என் அணியில் எவருக்கு உள்ளது? அபிமன்யு என்பவனை அழித்து காட்ட முன் வருபவன் எவன்? குருதேவரே, என்னால் அது இயலாது யுவராஜனே. நான் சேனாதிபதி. பரந்த சேனையை வழி நடத்துவதை விடுத்து யுத்த பூமியில் தனி ஒரு வீரனை தேடுவது உசிதமான செயல் அன்று. மித்ரனே, ஏற்பாயா என்னுடைய வேண்டுதலை?
ஹிருதயம் நடுங்குகிறதா? உன்னுள் குடிகொண்ட வீரம் இதுதானா? யாருக்காக யுத்தகளம் பிரவேசித்தாய்? என்னை ரட்சிக்கவா? இல்லை, நடக்கும் யுத்தத்தில் பங்கெடுத்து விரோதியாய் விளங்குபவனை மட்டும் பழிதீர்க்க எண்ணம் கொண்டாயா? வேண்டுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாண்டவர்களின் அனைத்து புதல்வர்களையும் வதைப்பது என்னுடைய கடமை. இல்லை, அது எனது கடமையாகும். என் மூலம் நிகழும் அபிமன்யுவின் மரணம் நாளை முதல் அபிமன்யுவோடு மட்டும் யுத்தம் புரிவேன். அவனது இறந்த சடலம் மண்ணில் சாய்ந்த பிறகே மற்ற காரியம்.